டைம் இஸ் அ இல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது கைஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறப்போ, அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா தான் தோணும், ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, என்னமோ ஒரு அரை மணி நேரம் தான் போன மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் இதே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னடா இவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, கிட்டத்தட்ட ஒரு என்டையர் லைஃப் டைமே எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தோணும். கரெக்டா? இப்போ இந்த சயின்டிஃபிக் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, நியூட்டன் வந்து டைம் இஸ் அப்சல்யூட்னாரு. அதாவது எல்லாருக்குமே வந்து டைம் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும், இந்த வேற வேற மாதிரின்றதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்றத அவர் சொன்னார். ஆனால் ஐன்ஸ்டைன் வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணி டைம் இஸ் ரிலேட்டிவ்ங்கிறத ப்ரூவ் பண்ணார். எல்லாருமே இன்டர்ஸ்டெல்லார் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். இந்த சயின்ஸ் இதெல்லாம் தாண்டி அதில் அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை சுற்றி ஒரு சயின்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தே ஆக வேண்டிய படம். ஸோ இப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு பிளானட் இருக்கும். அந்த பிளானட்டில் நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பூமியில் உங்களுக்கு 7 வருஷம் போயிடும். இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கிடையாது. இது வந்து ப்ரூவன் சயின்ஸ் ஃபேக்டை வச்சு தான் அதை படமாகவே எடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டைம் வந்து அப்போ என்ன, டைம்னா என்னன்றது ஒரு டீப்பர் கொஷின். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.